ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான அனிமே பார்க்க போறோம். இந்த அனிமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க திடீர்னு வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க. அங்க உமன்ஸ் தான் எல்லாமே, அதாவது அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. மேல் அவளைக்கும் பவரே இல்லாத மாதிரி தான். ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு ஆளு என்னென்ன பண்ணா அப்படி இந்த கதை நகரும். அது கூடவே ஹீரோ கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும். அவன் ஒரு மிஷினை முடிக்கும் போதும் ஒரு ரிவார்ட் அவனுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு மேலேயே நம்ம டைம் மிஸ் பண்ணாம இந்த அனிமேக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ திடீர்னு வேற ஒரு உலகத்துல வந்து விழுறானா. உனக்கு என்னன்னே தெரியல. அங்க 4-5 பொண்ணுங்க பேசுறாங்க. ஆமா, அவன் என்ன உயிரோட இருக்கானா? அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, என்ன இவன் அழகா இருக்கான். ஆனா சில பேருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு, இவன் ஒரு ஸ்பையா இருக்கலான்னு. அதனால அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா, அவனெல்லாம் விட்டு வைக்காத, போட்டு தள்ளுற. எல்லாம் ஹீரோ கேட்டிருப்பான். அவன் ரொம்ப பயந்து போயிடறான். என்ன கொல்ல போறீங்களா? நான் இங்கே இருந்தா எந்த போயிடுவேன். நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். அங்க ஆளும் தப்பிக்கலான்னு பாக்குறானா. ஆனா அவனால முடியல. ஏன்னா இப்பதானே மேல இருந்து விழுந்தான். அதனால அவனோட முதுகு அப்படி வலிக்குது. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க பொண்ணுங்களும் வந்து கேக்குறாங்க, ஆமா யாரு நீ? ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அப்படியே தூக்கிடிக்க அவன் அந்த ரிவர்ல போய் விழுறான். அங்க இருந்தாச்சும் தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற பொண்ணு அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறா. ஏதே சொல்றா, யாரு நீ? இதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை நாங்க கொன்றுவோம். பயந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் ஒன்னும் இங்க ஸ்பையாலாம் வரல. நான் ஒரு சாதாரணமான ஆளு. நான் எப்படின்னு தெரியல. நான் இந்த உலகத்துல எப்படி வந்தேன்னு தெரியல. நான் இன்ஃபேக்ட் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவன். சொல்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இப்படி எல்லாம் சொல்லும் போது தான் இவனை கொஞ்சம் நம்புறாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்றா, அப்படின்னா நீ வந்து பார்க்கலாம் அந்த ஹால்ல வந்து தாக்கு பிடிக்கிறியான்னு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு. அதாவது வீக்கான ஆளுங்களை ஒரு ஹால்ல போட்டு அடைப்பாங்க. அங்க அவங்களால சர்வே பண்ண முடியலையா அவங்க அங்கேயே வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இவன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருப்பானா? இவனை 4-5 பேர் புல்லிங் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தெரியாதனமா இவன் வந்து பார்த்திருப்பான். அதுக்காக தான் இவனை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ இவனோட நிலைமை இப்படி இருக்கு. இப்படிதான் இவன் இந்த உலகத்துக்கு வந்தான். நெக்ஸ்ட் சீன்ல அவனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்களா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த இடத்த பத்தி. இதனால சிஸ்டம் கிட்டே கேட்டு பார்க்கறான். அதாவது இது எப்படிப்பட்ட இடம்னு. இந்த சிஸ்டமும் இப்பதான் காட்ட ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல கல்டிவேஷன் இது எல்லாமே இருந்திருக்கு. டீமன்ஸும் இருந்திருக்கு. டீமன்ஸ் கூட சண்டையும் பல காலமா போயிருக்கு. ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியல, மேல கொண்டி QI சிஸ்டம் பிரேக் த்ரூ பண்ணவே முடியல. ஃபீமேல்ஸ் அவங்க அட்வான்ஸ் ஆயினே போனாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்ல. இதெல்லாம் கேட்டு ஆளு அழுவ ஆரம்பிச்சான். நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு உலகத்துல வந்து மாட்டிக்கணும்? நான் சிஸ்டம் இவனுக்காகவே ஏதோ ஒரு கிஃப்ட காட்டுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கன் இருக்கு அவன் கிட்ட. அங்க அந்த பொண்ணும் பயங்கரமா கதவை தட்ட ஆரம்பிக்கிறா. ஆமா, 2க்கு போறதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன பண்ணிருக்க நீ உள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். அவ்வளவுதான். இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு கவலை பண்ணும்? என்னதான் இம்மார்டல் கல்டிவேஷனால நிறைஞ்ச உலகமா இருந்தாலும் இந்த சிஸ்டம் இருந்தாலே போதும். நான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஃபைனலா அந்த சாக்குக்கு வராங்க. அந்த சாக்கை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த சாக் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பையனை தான் பாக்குறாங்க. இவன் என்ன புது டிசைபிளா? என்ன மவுண்டன் சாக்குக்கு ஒரு பையன் டிசைபிளா? என்னால இதை நம்ப கூட முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த சைடு அவன் போகும்போதே ஃபர்னஸ் அந்த ஹாலை பத்தி கேட்கறான். அதுல இவனோட QI லெவல டெஸ்ட் பண்ணுவாங்களா. அப்படி இவனுக்கு அதிகமா இருந்தா இவனால ஒரு 200 வருஷம் நல்லா வாழ முடியுமா? அப்படி இல்லைன்னா இன்னொரு டார்ச்சர் பண்ற இடம் இருக்கு, அங்க இவனை அனுப்பி விட்டுருவாங்களாம். ஆனா ஆளுக்கு இன்னமும் புரியல இவன் எப்படி அதை பாஸ் பண்ண போறான்னு. சிஸ்டமால அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு இன்னமும் ஆளுக்கு தெரியல. இந்த சைடு இதை பத்தி எல்லாம் அவன் யோசனை வருவானா. அங்க 4-5 கேங் வரும். இவங்க தான் மத்தவங்களை தொல்லை பண்ணுவாங்க. மென்ஸ ரொம்ப கொடுமை பத்தி ஒரு ஸ்லேவா வச்சுக்கிறவங்க. அந்த மாதிரி பெருமையை பத்தி எல்லாம் இவங்க பேசிக்கினே வருவாங்களா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அங்க வந்து வழி ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா, ஆமா இங்க இன்னும் உனக்கு வேலை? இந்த ஃபர்னஸ் இது வந்து ரொம்ப ஸ்கேரியான இடம் தெரியுமா? அதனால என்ன ஃபாலோ பண்ணு. நான் வந்து கேரண்டியா சொல்றேன், உனக்கு தேவையான அந்த சொர்க்க வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியும். ஆனா ஆளு பார்த்தா வேணான்னு சொல்லிடுறான். எனக்கு தெரியாது இந்த மாதிரி உலகத்துல உங்களை மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு. உங்களை மாதிரி கேவலமான பொண்ணுங்க கூட எல்லாம் நான் வரமாட்டேன். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவதா. அவ பிடிச்சு கேட்க ஆரம்பிக்கிறா, ஏய் நீ வந்து என்ன சொல்லு இருக்க? நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படி இப்படி நான் சொல்றேன். அங்க பக்கத்துல இன்னொருத்த சவுண்ட் போடுவானா, அவன் அது துவச்சு எடுக்குது. என்ன நான் பேசினு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஏய் உனக்கு ஏன் புரிய மாத்து? இவங்க வந்து இப்போ ஃபர்னஸுக்கு போக போறாங்க. அதே மாதிரி நீ போக கூடாது. நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என் கூடயே இரு. ஆனா ஆளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்படியே மூஞ்சிலே ஒரு போடு போடுறான். நான் ஒன்னும் உமனை டிபெண்ட் ஆகி இருக்க போறது இல்ல. அதுதான் என்னோட பாலிசி. நான் மாத்த விரும்பல. அப்புறம் தான் ஹீரோக்கே தெரியுது இவன் இருக்குது வேற ஒரு உலகம். தெரியாதனமா இந்த மாதிரி டைலாக வேற விட்டானா. அந்த பொண்ணு இன்னமும் கடுப்பாயிட்டு, அவ்வளவுதான்டா இன்னைக்கு நீ காலி. அவளோட பவரை வச்சு தாக்குறான். ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே அந்த சிஸ்டம் அப்சர்வ் பண்ணிக்குது. இதனால உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. அப்பனா இந்த சிஸ்டமால ஸ்பெல்ல வச்சு அட்டாக் பண்ற எல்லா அட்டாக்ஸையும் அப்படியே அப்சர்வ் பண்ண முடியுமா? நல்ல விஷயம் தான். இதை பத்தி இவன் யோசனை இருக்கும் போதே பின்னாடியே அது பயங்கரமா தாக்கிது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சின்ன அட்டாக்ஸை தான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது, எல்லாத்தையுமே எல்லாம் பண்ண முடியல. உடனே அந்த பொண்ணு வந்து கேக்குறா, ஆமா இப்பயாச்சும் புரியுதா நான் யாருன்னு? ஆனா எப்படின்னு தெரியல. ஃபீனிக்ஸோட அட்டாக்ல இருந்தும் நீ தப்பிச்சிட்ட. நீ இப்போதைக்கு செத்து இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல,
நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. தலைய அப்படியே வெட்டி இங்க இருக்கிற மென்ஸை நான் பயமுத்த போறேன். அதாவது நீ என்னோட ஸ்லேவா இல்லனா என்ன, நான் மத்தவங்களுக்கு என்ன எதிர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் காட்ட போறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அங்க கன்னை வச்சு அவன் ஃபயர் பண்றான். நான் என்ன ஆச்சுன்னு காட்டல. இந்த சைடு ஹீரோவை காப்பாத்தி விட்டுருக்கோம்ல, அந்த பொண்ணு வந்து சொல்றா, ஆமா எல்லாமே எப்படி போகுது, ஆனா மாஸ்டர் நீங்க அந்த பையனை விட்டு வச்சது நல்ல விஷயமா, ஏன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதை பத்தி வெளியில தெரிய வந்தா அவ்வளவுதான் உங்களோட நிலைமை என்ன ஆகும், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இப்படி சொல்லும் போதே அவங்களோட கியூஐ பிரேக் த்ரூ பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போறாங்க. இப்பயாச்சும் புரியுதா நான் எதுக்கு அவனை காப்பாத்தினேன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணை கொன்னுட்டான். அதனால பக்கத்துல இருந்த அந்த பொண்ணுங்களா கேக்குறாங்க, ஆமா அவங்க இன்னும் இறந்து போயிட்டாங்களா. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எதுக்கு என்னால எதையுமே சென்ஸ் பண்ண முடியல, இப்ப இறந்து போயிட்டா. இருந்தாலும் என்னோட மைண்ட் வந்து சோகமா இருக்கிற மாதிரியும் கோவமா இருக்கிற மாதிரியும் தோணவே இல்ல. சிஸ்டம்னால தான் இப்படி எனக்கு தோந்தா என்ன. அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு பொண்ணு வரா. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா இவ இங்க என்ன பண்ணிருக்கா. அங்க மொத்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, நீங்க இவனை ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா இவன் அந்த பொண்ணை கொன்னுட்டான். என்ன சொல்ற, அதுக்கு இவன் மேல ஒன்னும் தப்பு இல்ல. அவ ரொம்ப வீக்கா இருந்தா என்ன பண்றது, ஒரு மேனை கூட அவளால தோக்கடிக்க முடியல. சோ அதனால அவ எந்த போறது ஆப்வியஸான விஷயம் தான். ஆனா பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல அவளை நீ தோக்கடிப்பேன்னு. இல்ல நான் வந்து வெறுமா அவளை பயமுத்தலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனா யாருக்கு தெரியும் அவ அன்பீட்டபிளா இருப்பான்னு. இப்போ அவ எந்த வேற போயிட்டா. சரி ஏதோ ஒண்ணு, என்னோட டிராகன் ஷோஸ் அந்த பவரை நீ தாக்கு பிடிச்சா உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் நான் தரேன். நான் அதுக்குள்ளேயே அங்க எந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா வராங்க. அம்மா யாரு என்னோட பொண்ணை கொன்னா. அங்க மத்தவங்க கிட்ட கேட்கும் போது தெரியுது இவன் தான் கொன்னான்னு. நீதான் கொன்னியா, அப்போ நீயும் இருக்க கூடாது, நீயும் இறந்து போ. ஆனா ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான். ஏன்னா அவன் கிட்ட 3rd லெவலுக்கான ஆர்மர் இருந்திருக்கு. நல்ல வேலை நான் வரும்போது இதை மாட்டின்னு வந்த, இல்லனா என்ன ஆயிருக்கும் என்னோட நிலைமை. பரவாயில்லையே நீ வந்து என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்க. உனக்கு வந்து ஏதோ ஒரு விதமான ஸ்கில் எல்லாம் இருக்கு போல. ஆனா இப்போ நீ என்ன பண்ண போற. அதுக்குள்ள அந்த இடமே புகை மூட்டமாவது. ஹீரோ அங்க ஸ்மோக் பாம் எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ஏகப்பட்ட ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி அவனோட ஸ்ட்ரென்த், அவனோட ஸ்டாமினா எல்லாத்தையுமே அவன் ரெக்கவர் பண்ணி அங்க பயங்கரமா கன்னை வச்சு தாக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த புல்லட் எல்லாத்தையுமே அவ பயங்கரமா வெட்டி போடுறான். அந்த புல்லட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறா. அதனால இதை ஒண்டிதான் பண்ண முடியுமா. அங்க ஹீரோ ஒரு பிளாஷ் கிரேனேட் தூக்கி போறானா, அவளுக்கு கண்ணு தெரியாம போயிது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு இந்த பொண்ணோட நெத்தி போட்டுலயே பயங்கரமா தாக்கிடுறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னப்பா உன்னால இதை ஒண்டிதான் பண்ண முடியுமா, இதெல்லாம் பத்தாது, உன்னோட மேஜிக் வெப்பனால என்னெல்லாம் அழிக்க முடியாது, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ சாகிறதுக்கான டைம். இந்த அட்டக்க பல்லன் போனா பிரேக் த்ரூ பண்ணும்போது ஒரு பொண்ணு பேசியிருப்பால, இந்த பொண்ணு வந்து காப்பாத்துறா. நில்லு, நீ வந்து இப்போ அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன நீ சொல்ற, நான் வந்து அவனுக்கு கொல்ல போறேன், ஏன்னா என்னோட பொண்ணிய அவன் கொன்னுட்டான். ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து கொல்லணும் அப்படின்னு நினைச்சனா நீ ஃபர்ஸ்ட் என்னோட மாஸ்டர் கிட்ட பேசு, அதுக்கப்புறம் நீ மத்த விஷயத்த பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து அவனை இன்னைக்கே கொல்ல போறேன். அவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா ஃபைட் நடக்குதா. இதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான். அவன் வந்து யோசிக்கல, இந்த ஃபைட் என்ன காட் லெவலுக்கு இப்படி போகுது. இந்த ஃபைட் நடக்கும் போதே அந்த லேடி டைகர் கிட்ட சொல்லி விட்டுதா. இதனால அந்த டைகர் அது பயங்கரமா ஹீரோவை தாக்க ஆரம்பிக்குது. நல்ல வேளை ஹீரோ தப்பிக்கிறான். முட்டாள் போன இது வந்து என்ன வெறுப்பேத்தினே இருக்குது. நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண போல. சிஸ்டம் கிட்ட கடைசியா ஒரு கிரனேட் இருக்கு, அதை அவன் எடுக்கிறான். முட்டாள் போனியே, உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால வெறுமா கீரல ஒண்டிதான் போட முடியுமா. இது என்ன பயங்கரமா தாக்கி காட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அது வந்து ஹீரோட ஒரு கையையே அப்படியே சாப்பிட்டது. இருந்தாலும் ஹீரோ வந்து அங்க ஸ்மைல் பண்றான். என்ன போன, அவ்வளவுதான் நீ காலி, என் கையோட அந்த கிரனேடோ உன்னோட வாய்க்குள்ளதான் இருக்கு. திடீர்னு பாம்பு அடிக்குதான். இதனால அந்த டைகர் அங்கேயே வந்து போகுது. எனக்கு டைகர் செத்து போனதுனால சில பல பாயிண்ட்ஸும் கிடைக்குது. ஏற்கனவே அந்த பொண்ணு வேற செத்து போயிருக்கோம்ல, அதுக்கான பாயிண்ட்ஸும் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிஸ்டமால இவனோட கையும் ரீஜெனரேட் ஆயிடுது. அங்க இதெல்லாம் பார்த்தது ரொம்ப கடுப்பாயிதா. அங்க பயங்கரமா தாக்குவது. அவன் ஒரு பெல்ல வச்சு அவனே பாதுகாக்கிறான். பேச்சு புரியுதா, நீ வந்து இவனை தாக்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நான் இவன் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, அதனால்தான் மாஸ்டர் இந்த பையனை விட்டு வச்சிருக்காங்க. மாஸ்டரால ஒண்டிதான் இந்த மாதிரி பெல்ஸை யூஸ் பண்ண முடியும், அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷனா. இதை கேட்டோன்னே அவ அப்படியே ஓடி போயிடா. ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் ஆகுது, அவ ஓடி போயிட்டா. சரி நீங்க வந்து என் பின்னாடியே வாங்க. போறதுக்கு முன்னாடி அங்க 2 பேர் இருக்காங்களே, ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சிஸ்டம் கிட்ட இருந்து மெடிசன் எடுக்கிறான். ஆப்வியஸா சிஸ்டம் இருக்குது இவங்க கண்ணுக்கு தெரியாதுல, நல்ல பேண்டேஜ் சுத்துற மாதிரியே அங்க ஏதோ பண்ணி அந்த பையனை குணமாக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களுக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல, அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் குளிக்கும் போதே சொல்றான், நான் வந்து எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி நிம்மதியா குளிச்சு, பரவாயில்ல இங்க நான் நிம்மதியா இருக்கேன். அதே மாதிரி என்னோட மசில்ஸ் அதெல்லாம் இன்னமும் தடியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி இவன் மசில்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருப்பானா, அங்க 2 பேர் வராங்க. இவன் வெக்கத்துல அப்படியே முழுங்கி போயிடறான். நீங்க என்ன இன்னமும் வெக்கப்படுறீங்களா என்ன, அங்க ஷெட்டெல்லாம் போடும்போது அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுனே இருக்கான். அதோ நித்துறீங்களா, இதுக்கு கீழெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து ரொம்ப வெக்கப்படுறீங்க. நான் ஏதோ ஒண்ணு, எப்போ மாஸ்டர் வந்து என்ன கூப்பிட போறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா, ஏன்னா நீங்க குளிச்ச இடம் இங்க வந்து மென்ஸ் வரவே மாட்டாங்க, மாஸ்டர் ஒண்டி தான் குளிப்பாங்களே. நீ வந்து என்ன சொல்லிருக்க, இத பத்திலாம் மாஸ்டருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் அவுட்டர் உலகத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க, இதெல்லாம் சொல்லாத. இந்த சைடு அவன் சிஸ்டம் நல்லா பார்த்துன்னு இருப்பானா, அவனுக்கு வித்தியாசமா எபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஒரு எபிலிட்டி கோஸ்ட் டயர் அப்படின்னு ஒரு எபிலிட்டி இருக்கு. இன்னொரு எபிலிட்டி அது யூஸ் பண்ணும்போது குட்டியா அவள் மாதிரி ஒரு உருவம்
கோவம் வந்து அதை வச்சு இவனால விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது அது என்ன பாக்குதோ அதையே இவனால பார்க்க முடியுமா? பரவாயில்லையே, இது வந்து நல்லா இருக்கு. உனக்கு நான் மீயா அவள் அப்படின்னு நான் பேரை வைக்கிறேன். அதே மாதிரி அது எங்கெங்கெல்லாம் போதோ அந்த விஷயம்லாம் இவனுக்கு தெரியுதா? இப்ப 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பயங்கரமா ஸ்மெல் அப்படி தூக்குது இவங்களுக்கு. அந்த ஃபேரி பொண்ணு அவதான் இருக்கா. ஹீரோ வந்து ஃபேரின் தான் இந்த பொண்ணை சொல்லுவான். அதனால நம்மளும் அப்படியே சொல்லலாம். அவங்க 2 பேருமே அப்படியே பார்த்துன்னு இருக்காங்களா? திடீர்னு அவள் பயங்கர வேகமா போய் அங்க ஒட்டிக்குது. அவங்களுக்கு நோட்டீஸ் ஆகுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அப்படியே ஒரு போடு போட அவள் அங்கே இருந்து போகுது. இந்த சைடு இந்த விஷயம் இது வந்து ஹீரோக்கு தெரியுது. அவள் அது வந்து மாட்டிக்கிச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களால அதை பயன்படுத்த முடியாது. ஒரு அவர் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுனா. இந்த சைடு அவன் டைரக்டா அந்த ஃபேரி பொண்ணு கிட்ட வரான். ஆமா என்ன ஆச்சு, என்ன கூப்பிட்டீங்களா? அதுவா, ஹாங்கோட பொண்ணை நீ எதுக்கு கொன்ன இன்னைக்கு? அதுக்கு ஒரு ரீசனை கூட இல்லனா நான் வந்து உன்னை கொன்றுவேன். அந்த ரீசன் சரியாந்தா நான் வந்து உன்னோட தலையை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன அப்ப எதுக்கு இவங்க ஸ்டார்டிங்ல என்ன காப்பாத்தினாங்க? இப்ப என்னன்னா சன கூட அதை கூட இப்படின்னு சொல்றாங்க. உங்க ஹீரோ அவனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்த கன்னை கொடுக்குறான். இந்தாங்க இந்த கன்னை பாருங்க, இதை நீங்க பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. இது என்னது, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. இது அயனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இங்க ஒன்னும் இதை சாதாரணமா இடப்படக்கூடாது. இது வேற லெவலான ஆயுதம். வச்சு நீங்க தாக்குனா போதும் யாரா இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. இருக்கும் போது உங்களோட பவர் அது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லப்பா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அட நீங்க வந்து இது ஏன் மேல எல்லாம் பாயிண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அப்படியா? அப்போனா உன்னால இதை இன்னமும் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஒண்டி டைம் ஆகும் இல்ல வேற ஏதாச்சும் சொல்லனா அவ்வளவுதான். இவ எப்போ வேணாலும் என்ன போட்டு தள்ளுவா. ஆனா நான் உன்னை பிக் பண்ணும் போது இந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. இதை எங்கல இருந்து நீ கொண்டு வந்த? இல்ல நீங்க வந்து சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது என்னோட உடம்புக்குள்ளேயே தான் இருந்தது, நீங்க தான் கவனிக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னோட உடம்புக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சு வச்சிருக்கியா என்ன? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த நீ மறைச்சு வச்சிருக்க. நான் நீ வேற ஒரு உலகத்துல இருந்து வேற வந்திருக்கல. அதனால நான் வந்து உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், குன்ஃபு. அந்த டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன். அது கூடவே பிங் ஜாங் அந்த பீக்கான டெக்னிக்கையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். டெக்னிக்னு கேட்டோன்னே அவ்வளோ ஆர்வமாயிட்டு அங்க ஒத்துக்கிறான். ஃபேரி பொண்ணு அவளோட பவர்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாளா? அங்க அவன் யோசிக்கிறான், எதிர்பார்க்கல இந்த மாதிரி என்னால விஷயத்த கத்துக்க முடியும்னு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த சைடு இப்பதான் அந்த ஃபேரி பொண்ணே சொல்றா, இது எல்லாமே என்னோட பிளான் தான். இவன் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கான். இவன் கிட்ட கல்டிவேஷன் அது வந்து சுத்தமா இருக்காது. அதனால பவர்ஸை கொடுக்குற மாதிரியே அப்படி இவனுக்குள்ள பூந்து எல்லாத்த பத்தியும் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் அவன் ட்ரை பண்ண பாக்குறான். இருந்தாலும் அங்க ஒரு பேரியர் மாதிரி உருவாயிருக்கு. இப்படி உன்னால எப்படி இதை பண்ண முடியுது? ஏன்னா உனக்குள்ள எந்த விதமான கல்டிவேஷனும் இல்ல. எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணனால இப்ப அவ பிரேக் த்ரூ பண்ணல. அதோட பவர் ரொம்ப கம்மியாயுது. அவ அங்க வீக் ஆயிரா. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீ ஒரு துரோகிடா. அவளோட முழு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணியிருந்தா நான் மொத்தமா காலி ஆயிடுவேன் போல. ஹீரோவை அப்படியே பிடிச்சு வேற ஒரு இடத்துக்கு அவ கொண்டு போறா. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க என்ன எங்க கொண்டு போறீங்க? கொண்டு வர வழியிலேயே அவன் தெரியாதனமா விழுதுறானா? அவனுக்கு அங்க எங்க போனோன்னே தெரியல. அங்க போற வழியிலேயே ஒரு கல்ல பாக்குறான். அட இங்க என்ன ஸ்டாச்சு எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க, அற்புதமா இருக்கு. அந்த ஃபேரி பொண்ணும் இங்கே தான் இருக்கா. ஆனா இப்படி பேசும்போதே அங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து இவங்களை சுத்து போது அதை கண்ட்ரோல் பண்றதும் வேற ஒரு பொண்ணு தான். உன்னோட ஸ்மெல் அது வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. இப்போ நீ இனிமே எனக்காக இருக்கணும், அதுவும் 3 மாசத்துக்கு. நான் உடனே அந்த ஃபேரி பொண்ணு சொல்ற, அப்படிலாம் வாய்ப்பே இல்ல, அவன் எனக்கானவன். இவங்க 2 பேருக்கு இடையில சண்டே ஆயிது. அவன் கண்ணை நடுவுல நீட்டி சொல்றான், நான் உண்மையை சொன்னா உங்களை விரும்பல, நீங்க யாருன்னே தெரியல, நீங்க மரியாதையா போயிடுங்க. அட உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவன் கிட்ட 3 மாசம்னு கேட்டு தப்பு பண்ணிட்டேன், 1 வருஷம் நீ இருக்கணும். ஆனா அதுக்குள்ள அவளோட பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா திரும்ப அந்த ஸ்னேக்களும் பயங்கரமா தாக்குறாளா? அதனால ஹெல்ப்புக்கு அவ வானத்திலேயே ஒரு சிக்னலை கொடுக்கறா. என்ன அப்பனா இந்த சாக்ல இருந்தா நீ வரியா? பேச்சு புரியுதா? ஓடி போயிடு. என்னோட ஆளுங்க வந்தா அவ்வளவுதான் உன்னோட நிலைமை. ஏன்னா நீ தனியா இருக்க, மாட்டிக்கினா வச்சு செஞ்சிருவாங்க. யாரு சொன்னா நான் வந்து தனியா இருக்கேன்னு? அங்க பின்னாடியே நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த அனிமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இது நல்லா இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பவர் அடைவான். இப்போ அவன் ஸ்டார்டிங் லெவல்ல தான் இருக்கான். அந்த சிஸ்டம் வழியா எவ்வளவு மாஸ்டரை தோக்கடிக்கிறானோ அவ்வளவு பவர்ஸ் இவனுக்கு கிடைக்கும். பார்க்கலாம் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறான்னு. வீடியோக்கு ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.